அப்புறம் சமையல் செய்யறதுக்கு நம்ம தோட்டத்திலேயே 2 கத்திரிக்காய் இருக்குது, அதை பொறிச்சு சமையல் செய்யலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த பூ அவளமல்லி பூ ஒண்ணு பாருங்க, இப்பதான் ஒவ்வொன்னா உளுந்துட்டு இருக்குது. எவ்வளவு அழகா பாருங்க, பாத்துட்டீங்களா? பாருங்க கீழே எவ்வளவு அழகு. இது பாருங்க, ஒவ்வொன்னா இப்பதான் உளுந்துட்டு இருக்கிறாங்க. இது நைட்டு பூக்கும், காலையில ஆனா கொட்டி போயிடும். இது வந்து இப்போ நம்ம கத்திரிக்காய் பொறிச்சுக்கலாம். நம்ம செடியில ஒவ்வொன்று கத்திரிக்காய். பெருசாகுமா இல்லை அவ்வளோதானே? பெருசாகும். குழம்புக்கு இப்போ குழம்புக்கு பாருங்க, நம்ம செடியில ஏதோ இருக்கிறது நம்ம 2 பேர் தானே, அதனால குழம்புக்கு பாருங்க இதுவே தோணும். ஓகே, குழம்பு செய்யறேன். பச்சை மிளகாயும் இப்போ குழம்புக்கு 2 பொரிச்சுக்கலாம். போதும் இல்லை இப்போ போடுறதுக்கு. இன்னைக்கு வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் இந்த கத்திரிக்காயை பொறிச்சு காராமணி கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு அப்படியே ஒரு கார குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு காராமணி கொட்டையை போட்டு ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வறுக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலக்காஞ்சிருச்சு. அப்புறம் அரிசி கொட்டி விட்டு மறுபடியும் காராமணி கொட்டையை வறுத்து, காராமணி கொட்டை இப்படி வறுத்து செஞ்சாலே குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால நல்லா பொன்னிறமாக, ரொம்பவும் கருவக்கூடாது, ஓரளவுக்கு வறுத்து நல்லா அது 2 டைமு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதிலே குக்கரில் வச்சுட்டாங்க. ஏன்னா வேக வச்சா லேட் ஆகும்னு சொல்லி குக்கரில் வச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரருக்கு தேங்காய் பால் எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து தேங்காய் துணியில் போட்டு வடிகட்டி பால் எடுத்து கொடுத்தா வயிற்று புண்ணுக்கு நல்லதுங்க. அதனால தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு குடிக்க சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. குக்கரில் நல்லா ஒரு 7-8 விசில் விட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு கொட்டை. அதுக்கப்புறம் அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கு தேவையானது செலவு அரைக்கணும் இல்லையா, காரக்குழம்புக்கு செலவு அரைச்சி காரக்குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 2 தக்காளி, பெருஞ்சீரகம், ஜீரகம், மசால் செலவும்பாங்கள்ல அது பெருஞ்சீரகம், இவங்களெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அப்படியே வறுத்து விட்டு பார்த்தாக்கா சாதம் வெந்துச்சு. சாதம் எப்போவுமே அப்படி டேக்ஸாவில் வச்சு தாங்க வடித்து பழக்கம். அதனால அப்படியே வடிச்சிட்டு அடுப்பில் இன்னொரு டைம் பற்ற வச்சு அடுப்பில் வச்சு அந்த சாதம் அப்போ தான் கொஞ்சம் அடியில் இருக்கிற தண்ணிலாம் விடும். அதனால அடுப்பில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த செலவு போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின முன்னாடி அதை மிக்சி கப்பில் சேர்த்தாச்சுங்க. மிக்சி கப்பில் சேர்த்து வச்சுட்டு அதே பானில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அது வதங்குறதுக்குள்ளே இப்போ கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து பார்த்தா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. சரி, அதுக்குள்ளே இதை போட்டு மிக்சி கப்பில் போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த செலவு நல்லா நைஸாக குட்டியில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இது 2 வேலையும் செஞ்சுட்டேன் நான். இப்போ கட் பண்ண கத்திரிக்காயை அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி அந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து வணக்கினா அது சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. அதனால அந்த வெங்காயத்துலேயே கத்திரிக்காயை போட்டு அது கூடவே உப்பு சேர்த்து அது கூட மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்து பெருங்காயத்தூளும் சேர்த்து நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு இவங்களெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. வறுத்து எடுத்த முன்னாடி அதுக்குள்ளே கத்திரிக்காயும் நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு, வெந்துக்குச்சு அந்த எண்ணெயிலேயே. அதனால காராமணி கொட்டையும் அதிலே போட்டு உப்பு கரெக்டாக, காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து நான் வந்து இந்த சுண்டல் கொஞ்சம் எடுத்துக்கலாம், காராமணி கொட்டை சுண்டல் சூப்பராக இருக்கும் வணக்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் மாற்றி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. காராமணி கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு இப்படி சுண்டல் செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால அது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. இப்போ எடுத்து வச்சுட்டு மிச்ச பாதி கொட்டை கத்திரிக்காயில் நம்ம அரைச்ச மசாலா பொடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அரைச்ச செலவுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து அதை கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்திக்கணுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச செலவை அதில் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம், அந்த செலவு வந்து இதில் ஊற்றி நல்லா கொதிச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம புளி சேர்த்துக்கணுங்க. புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா காரக்குழம்பு சும்மா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தா இது மறுபடியும் செய்யலான்னு தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரக்குழம்பு செம்மையாக பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எப்படி ப்ரௌன் கலராக எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அந்த குழம்பு, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைமை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ என்னங்க எனக்கு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ சாதம் போட்டு என்னோடய வீட்டுக்காரருக்கு கொடுத்துர்லான்ட்டு சாதம் போட்டு பாருங்கள், குழம்பு சும்மா சூப்பராக இருக்குது இல்லைங்க, பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். காராமணி கொட்டை சுண்டலும் போட்டு கொடுத்துட்டு அப்படியே போண்டா இருந்தது, போண்டாவும் வச்சு சூப்பர் சாப்பாடுங்க இன்றைக்கி. பாருங்கள், நீங்களும் ஒரு டைமை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காராமணி கொட்டை இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்க உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்,
அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.